வணக்கம்மா. இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க, நான் கோயிலுக்கு போயிருந்தேங்க, ஒரு அம்மன் கோயிலுக்கு. நான் கோயிலை பற்றி சொல்ல விரும்பலை. அந்த கோயிலில் ஒரு அம்மா ஒரு பைப்புள்ள 1 கிலோ ஒரு 1.5 கிலோ இருக்குங்க எலுமிச்சம்பழம். அதே கையில் வச்சுட்டு வாய் நிறைய வெத்திலையும் போட்டுட்டு, வர்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கோயிலுக்கு எதை தேடி வந்திருக்கிறீங்க, ஏன் மனசங்கடத்தில் வர்றீங்க அப்படின்னு இந்த அம்மாவை கேட்டு, இப்போ கேட்கையில் என்ன சொல்லுவாங்க, அவங்க குறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி கஷ்டம். ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க, போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம குறைய இந்த அம்மாட்ட சொன்னால் தீர்ந்துரும் போலுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாட்ட சொல்லுவாங்க. இந்த அம்மா சாமி ஆடுற மாதிரியே ஆடி அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சு கசக்கி, இந்தாங்கம்மா இதை கொண்டு போங்க, ஜூஸ் போட்டு குடிங்க, சாமி படுத்துட்டு வைங்க, மூளைக்கு அறுத்து வைங்க அப்படின்னு சொல்லி காணிக்க வாங்கிட்டே இருந்தாங்க. நானும் என்ன பண்ணேன், அன்னதானம் சாப்பிட்டுட்டு அந்த இணலில் நானும் உட்காந்துருந்தேங்க. கோயிலில் பொங்கல் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டதுனால எனக்கு அந்த பொங்கல் சாப்பிட முடியல. நானும் வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். சரி, நல்ல வெயிலெல்லாம் கம்மியாகட்டும், அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி போட்டு நானும் அங்கேயே உட்காந்துருக்கேன். இந்த அம்மா குழந்தையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு 6-7 வயசு இருக்குங்க பிள்ளைக்கு. அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளை சுற்றி எங்கேயும் விளையாடிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு இவங்க இந்த பக்கம் வந்துச்சுங்க. இந்த அம்மா பாட்டுக்கு வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு கேட்டு 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 சொல்லிகிட்டு இருக்குது. இந்த பிள்ளை அம்மா பசிக்குதுன்னு சொல்லி அந்த அம்மாவை போய் உட்காந்துருக்கிற அம்மாவை புழுப்புன்னு உழுப்புது. அப்போ இந்த அம்மா தள்ளிப்போ, இன்னும் ஒரு 4 பேருக்கு பார்த்தா காசு ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு அது ரொம்ப சங்கட்டங்கம்மா. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கோயில்லையுமே இந்த மாதிரி போலித்தனமாக சாமி பேரை சொல்லி இப்படி சொல்லி பண்ணுறது ரொம்ப தப்புங்க. எனக்கு அந்த பிள்ளைய இந்த அம்மா தள்ளி விட்டது எனக்கு அவ்வளோ சங்கட்டம். இன்னும் 2-3 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு வரேன், இரு நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா வாயில் அவ்வளோ வெத்திலையும் வச்சுட்டு எல்லாரும் வெத்தலை பாக்கு போடுறதான் கோயில் குளத்துக்கு போனால் அது வெளியில் எங்கேயா துப்பிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு தான் போவோம். ஆனால் இந்த அம்மா வாய்க்குள்ளேயே வச்சுட்டு குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களே இப்போ ஒரு சில பேரில் அதை நம்ப மாட்டாங்க. அது அந்த அம்மா என்ன கேட்டாலும் பதில் சொல்லவும் மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா இந்த அம்மா ஏதாவது தீர்த்து வைப்பாங்களா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப மனசங்கட்டங்க. இந்த அம்மா இவ்வளோ ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருக்குது கோயில் வாசல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சுங்க. அப்போ அந்த பிள்ளைய கூப்பிட்டு, ஏப்பாப்பா உங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் அம்மா எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படித்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த அம்மா போட்டாவே பிடிச்சிடலான்னு தோணுச்சுங்க. குழந்தை இருக்குது பாவம். 4 பேர் 4 விதமாக பேசிடுவாங்க இல்லையா. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசினாலும் உண்டு தானேங்க பேசுவாங்க. அதுக்கு இன்னும் எத்தனை குழந்தைங்க இருக்குதோ அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பொங்கல் நான் வாங்கிட்டு பொங்கல் இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்துச்சுங்க. அந்த அம்மா வந்தோடனே நான் சத்தம் போட்டேன், ஏம்மா இந்த வேலை செய்கிறீங்களா கோயிலில், இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. சாமி கும்பிட்றதுக்கு எத்தனையோ பேர் நம்பி வராங்க. நீங்கள் இதையும் சொல்ல போய் அதுங்க அதை நம்பிட்டு இது நடக்கலை அது நடக்கலை, இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போனோம், அங்கே ஒரு அம்மா சொல்லிச்சு, அந்த சாமியாக அந்த அம்மாவை நினச்சோம், நம்ம இப்படி நடக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் வாயில் விழுகணும் அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டேங்க. நான் சத்தம் போடையில் அந்த அம்மா சொல்லுது, நீ எதுக்கு அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி. உங்கள் மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்மா சில பேர் ஏமாந்துடுறாங்க, 50-100 கொடுத்து ஏமாந்துடுறாங்க. நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சாமியை கும்பிட்றதுக்கு நம்ம போகிறோம், நம்ம சாமி மட்டும் கும்பிடுவோம். அங்கே 1000 பேர் 1000 சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம அதையெல்லாம் நம்பாமல் நம்ம போய் எந்த கடவுளை பார்க்க போனோமோ அந்த கடவுளை பார்த்து நம்ம கும்பிட்டு வந்துடலாங்க. நம்ம போய் கேட்க நமக்கு அது ஏதாவது தப்பாக நடந்தாலும் சங்கட்டம். எதுக்கு நம்ம போய் கேட்கணும், ஆத்தா மேலேயோ இல்லை நம்ம கும்பிட போகிற சாமி மேலே பாரத்தை போட்டு நம்ம கும்பிட்டுட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா. இப்போ இதை கேட்டு நமக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னா எவ்வளோ சங்கட்டம்.
எனக்கு என்ன சொல்கிறது, காசு நம்ம சம்பாதிக்கணும்னா எத்தனையோ வழி இருக்குதும்மா. அதுக்கு இதுதான் ஒரு வழிங்கிறதெல்லாம் இல்லை. எத்தனை வேலை வெட்டி இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு நம்ம சம்பாரித்து சாப்பிட்லாம். அதையெல்லாம் விட்டுட்டு வர்றவங்களுக்கு எலுமிச்சை பழம் மந்திரிச்சு கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. சாமி ஆடி குறி சொல்கிறவங்க மதிப்பு கூட கெட்டு போயிருங்க. இதில் என்ன எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி இதில் நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் அது கரெக்டாக தான் இருக்கா, நம்ம பண்ணலாமா, நம்ம ஏதாவது அவங்கள கேட்கலாமான்னு பார்த்து நம்ம கேட்குறது நமக்கு நல்லதுங்க. நம்ம பாட்டுக்கு எதையும் பார்க்காம சரி சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அத்தனை பேர் கூட்டத்தில் நம்ம நின்று அவங்க நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆத்தாளையோ சாமியோ கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அளவளப்பிலேயே கும்பிடணும். நம்ம போகிற வேலை என்ன, நம்ம சாமியை நம்பி போகிறோம். அந்த மாதிரி சாமியை நம்பி போவோம், சாமியை நம்பி கும்பிடுவோம். இடையில 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டுக்காமல் நம்ம சாமியை நம்பி போகிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில கோயிலுங்க பார்த்திங்கன்னா சோசிக்காரங்களை கூட இருக்க வைக்க மாட்டாங்க. மேல்மருவத்தில் எடுத்துக்காங்க, எவ்வளோ பெரிய கோயில், அங்கே அம்மாவை மட்டும்தான் நம்ம நம்பணும், அம்மாவுக்கிட்ட மட்டும்தான் கும்பிடணும். எந்த ஒரு சோசியக்காரங்களுக்கும் அங்கே இடமே கிடையாது. இந்த மாதிரி வாக்கு சொல்கிறவங்கள பார்த்தாலும் அவங்க வெளியில் அமைச்சிருவாங்க. நம்ம அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, யாருமே சாமி கும்பிட போகிற இடத்துல நான் அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம நம்பி போகிறது, அவங்கள்ட்ட நம்பி கேட்குறது தப்புங்க. ஆனால் அந்த அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லிட்டு வந்தேன், உங்களால் எத்தனையோ பேர் சாமி ஆடி நல்ல வாக்கு சொல்கிறவங்க பேரும் கூட நீங்கள் கெடுக்கிற மாதிரி இருக்குதுங்கம்மா. உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த புள்ள பசின்னு சொல்லி நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அந்த குழந்தையே பசியோடு நின்று சொல்லல கூட தள்ளிப்போ, இன்னும் ஒரு 4-5 பேர்கிட்ட வாங்கணும் வசூல் பண்ணணும்னு சொல்கிறீங்க. எத்தனை நீங்கள் உங்கள் உடம்புக்கு உங்கள் வயசுக்கு நீங்கள் நல்ல 4 வீடு 10 பாத்திரம் கூட தேய்ச்சி கழுவி பொழைச்சிக்கலாம் இந்த குழந்தைகளை வச்சுட்டு. அதை விட்டுட்டு இந்த வேலை செய்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு மறுபடியும் நான் சத்தம் போட்டு வந்தேங்க. நான் சத்தம் போட்டது எனக்கு அது சரியாக தான் இருக்குது. உங்களுக்கு அது சரியாக இருந்தது அப்படின்னா, நான் பேசுனது கரெக்டாக பேசியிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கம்மா. வணக்கம்.